வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Photoshopஓட லெசன்ல 6 லேயர்ஸ் பத்தி பார்க்க போறோம். லேயர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. Photoshopல நீங்க எடிட்டிங் பண்றீங்க அப்படின்னா, லேயர்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அது ரொம்பவே முக்கியம். சரி, இந்த லேயர்ஸ ஈஸியா எப்படி நாம கத்துக்கிறது அப்படின்னு பார்க்கலாமா? இந்த லேயர நான் ஒரு 5 வகையா பிரிக்கிறேன். 1 செப்பரேட் லேயர். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, மெர்ஜ் லேயர். அடுத்து லிங்க் லேயர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு குரூப் லேயர், அப்புறம் பிளெண்ட் லேயர். இந்த மாரி 5ஆ நான் பிரிக்கேன். இந்த 5லயும் ஒவ்வொரு விதமான எடிட்டிங்க நம்மளால பண்ண முடியும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு எக்ஸாம்பிளோட ஒவ்வொரு விஷயங்கள நாம தெரிஞ்சுக்கலாம். இது மூலமா நீங்க ஈஸியா Photoshopல இருக்கக்கூடிய லேயர்ஸ லேர்ன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது செப்பரேட் லேயர். அதாவது தனிப்பட்ட ஒரு லேயர். இந்த தனி லேயர் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா, அதிகபட்சம் உங்க எடிட்டிங்ல தனி லேயர்ஸ் தான் தேவைப்படும். ஏன்னா, நீங்க ஆல்பம் எடிட்டரா இருக்கலாம், ஒரு பேனர் எடிட்டரா இருக்கலாம், இல்ல ஒரு பிரஸ்ல நீங்க ஒர்க் பண்ணலாம். இன்விடேஷன், விசிட்டிங் கார்ட் இந்த மாரி டிசைனிங் ஒர்க்லாம் நீங்க பண்ணலாம். இந்த ஒர்க்லலாம் நமக்கு அதிகமா பயன்படுது தனி லேயர். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா, நம்ம இந்த தனி லேயரா ஒர்க் பண்ணா மட்டும் தான் கண்டிப்பா சேஞ்ச் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இன்விடேஷன்ல ஒரு கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, தனித்தனி லேயரா இருந்தா நீங்க ஈஸியா கலர் சேஞ்ச் பண்ணிடலாம். மெர்ஜ் பண்ணி ஒரே லேயரா வச்சிருந்தீங்கன்னா, அதில கலர உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. சிரமமா இருக்கும். சரி, ஒவ்வொரு எக்ஸாம்பிளோட ஒவ்வொரு இமேஜ நம்ம பார்க்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது செப்பரேட் லேயர். செப்பரேட் லேயருக்கு நான் என்ன பண்றேன், ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். சாம்பிளுக்கு என்ன பண்றேன், ஆ இந்த இமேஜ் எடுத்துக்கலாமா? இந்த இமேஜ் எடுத்துக்கலாம். இந்த இமேஜ சாம்பிளா எடுத்துக்கிறோம். இந்த செப்பரேட் லேயர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு தேவைப்படுறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு லேயர் தனியா இருந்துச்சுன்னா, அந்த லேயர உங்களால ஸ்கேல் பண்ண முடியும். அதாவது சுருக்கி விரிக்க முடியும். அப்புறம் அந்த ஸ்கேல வந்து ரொட்டேட் பண்ண முடியும். அந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா? தனி லேயரா இருக்கக்கூடியத உங்களால ரொட்டேட் பண்ண முடியும். உங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாரி அத வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நகர்த்தி வைக்க முடியும். இந்த மாரி இருந்துச்சுன்னா, தனி லேயர நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். மெர்ஜ் லேயரா இருந்துச்சு, ஒரே லேயரா இருந்துச்சுன்னா, உங்களால எதுவுமே பண்ண முடியாது. உதாரணத்துக்கு இப்ப இந்த லேயர நான் வந்து சுருக்கணும்னு நெனைக்கிறேன். என்னால சுருக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு நியூ டாக்குமெண்ட்ட நீங்க ஓப்பன் பண்ணாலும் ஜேபேக்க உங்களுக்கு இந்த இடத்துல லாக் போட்டிருக்கும் லேயர்ஸ்ல. இந்த லாக்க நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா தான் இது லேயராவே மாறும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம் சுருக்கிக்கலாம். இப்ப நமக்கு லாக்க ரிமூவ் பண்ணதும் உங்களுக்கு அவுட்டர்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு சின்னதா இந்த ஒரு பாக்ஸ் காட்டுதா? இது உங்களுக்கு வேணும்னா நீங்க மூவ் டூல் எடுத்துட்டு இந்த இடத்துல ஷோ டிரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படிங்கிறத ஆன் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி அத டூல்ஸ்ல நம்ம சொல்லியிருப்போம். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் டூல்ஸ் பத்தி வீடியோ போட்டிருக்கோம். நீங்க அத செக் பண்ணி பார்த்துக்கங்க. இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இமேஜ சுருக்கிக்கலாம். சுருக்கி என்டர் குடுத்தோம்னா நமக்கு சுருங்கிடும். அப்புறம் இத நான் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறேன். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், திருப்பி இந்த மாரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து தனி லேயரா இருக்கு. ஒரு தனி லேயரா இருந்துச்சுன்னா, அந்த லேயர நாம முழுமையா பயன்படுத்த முடியும். ஸ்கேல் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொசிஷன மாத்தி வச்சுக்கலாம். இந்த மாரி பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பிரஷ் டூல் எடுக்கிறேன். இங்க ஒரு லைட் எஃபெக்ட் வேணும் எனக்கு. அப்ப நான் என்ன பண்றேன், ஒரு எல்லோ கலர் இல்ல ஒரு ரெட் கலர் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். ஒரு ஆரஞ்சு கலர் எடுத்துக்கலாம். இங்க நான் என்ன பண்றேன், பிரஷ் டூல் எடுத்துட்டு ஒரு லைட் எஃபெக்ட் வேணும்ன்ட்டு இந்த மாரி பிரஷ் பண்ட்டேன். ஒரு பெயிண்ட் பண்ட்டேன். பெயிண்ட் பண்ணதும் எனக்கு பெயிண்ட் ஆயிடுச்சு. ஆனா, இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பெயிண்ட் பண்ண இந்த லேயர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கலர். அந்த கலர நான் அங்கருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தணும். என்னால மாத்த முடியுமா? கண்டிப்பா மாத்த முடியாது. அப்புறம் அத நான் கொஞ்சம் சுருக்கணும் அப்டின்னா, என்னால கண்டிப்பா சுருக்க முடியாது. இந்த இடத்துல தான் உங்களுக்கு நியூ லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது. அந்த நியூ லேயர் எதுக்கு பயன்படுதுன்னு அப்படியே பாருங்க. இப்ப நம்ம நார்மலா பெயிண்ட் பண்ணும்போது இந்த இமேஜ் மேலேயே பெயிண்ட் ஆகும் நமக்கு. புரியுதா? அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க போயிட்டு நியூ லேயர் அப்படின்னு ஒண்ணு போடுறோம். இந்த நியூ லேயர் போட்டுட்டு, இப்ப நான் பெயிண்ட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, தனி லேயரா இருக்கும். இப்ப நான் என்ன பண்ணிக்கலாம், எனக்கு தேவைக்கு ஏத்த மாரி இத சுருக்க முடியும், ரொட்டேட் பண்ண முடியும். எங்க வேணுமோ அந்த இடத்துல நான் வந்து இத நகர்த்தி வைக்கவும் முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா, தனி லேயருடைய மகிமை. இந்த மாரி தனி லேயர் இருக்குன்னா, இதோட கலர கூட நீங்க சேஞ்ச் பண்ண முடியும். இப்ப இது என்ன கலர்ல இருக்கு? நமக்கு ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கு. சப்போஸ் இதோட கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் அப்படின்னு இருக்கு. கண்ட்ரோல் யூ குடுக்கலாம். இந்த ஹியூ அண்ட் சேச்சுரேஷன்ல போயிட்டு, இந்த ஹியூ அப்படின்னு இருக்கிறத நம்ம இந்த மாரி நகர்த்தணும் அப்படின்னா, இதோட கலர் சேஞ்ச் ஆகுறத நீங்க பார்க்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஃபுல்லா நான் என்ன பண்றேன், சேஞ்சஸ் பண்றேன். ஒரு ப்ளூ கலர் வச்சுர்றேன். ப்ளூ கலர் வச்சுட்டு ஓகே குடுக்குறேன். இப்ப இந்த இடத்துல நல்லா பாருங்க. நமக்கு என்ன ஆகுது? கலர் அப்படிங்கிறது சூப்பரா சேஞ்ச் ஆகுது. இப்ப நம்ம இத தேவைக்கு ஏத்த மாரி நகர்த்தி வச்சுக்க முடியும். இப்போ ஒரு நியூ லேயர் போட்டதுனால தான் நம்மளால என்ன பண்ண முடிஞ்சுச்சு, இந்த லைட்ட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போக முடியுது. அத சொருக்க முடியுது. அப்புறம் அத ரொட்டேட் பண்ண முடியும். ஃப்ரீடமா நம்மளால அத யூஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா?
அதுதான் லேயர், தனி லேயர் அப்படிங்கிறது. இந்த மாதிரி தனி லேயர்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத வந்து நம்ம வந்து எடிட்டிங்க்கு ஃபுல்லா இத தான் பயன்படுத்துறோம். அப்ப இந்த தனி லேயர் போட்டதும் நம்மளுக்கு வந்து இத வந்து பிஎஸ்டி அப்படிங்கிற ஃபார்மேட்ட வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். Photoshop டாக்குமென்ட் ஃபைல். அந்த Photoshop டாக்குமென்ட் ஃபைல் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க எப்ப ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு இந்த லேயர் எல்லாமே அப்படியே இருக்கும். புரியுதா? இப்ப நான் என்ன பண்றேன், இத வந்து கண்ட்ரோல் எஸ் குடுத்துட்டு Photoshop டாக்குமென்ட் ஃபைலா சேவ் பண்ணிர்றேன். சேவ் பண்ணிட்டு இத வந்து குளோஸ் பண்ணிர்றேன். இப்ப நான் வந்து திரும்ப இத ஓப்பன் பண்றேன்னு வச்சுக்கங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த இடத்துல பிஎஸ்டின்னு இருக்கும். நான் ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ண இமேஜ் ஜேபிஇஜி. ஆனா, இங்க எனக்கு என்ன இருக்கு? பிஎஸ்டி. இப்ப இந்த பிஎஸ்டி ஓப்பன் பண்றேன்னா, நான் வச்ச லைட்டு அப்படியே இருக்கும் இந்த இடத்துல. நான் என்ன பண்ணிக்கலாம்? வேற இடத்துல இந்த மாரி மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிட்டு திரும்ப நீங்க வந்து குளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல வந்து எஸ் ஆர் நோ கேட்கும். ஏன்னா, இத ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு சேஞ்ச் பண்ணிட்டீங்க. நாங்க அப்படியே சேவ் பண்ணவா? இல்ல பழசுல இருந்துச்சுல்ல, இது எந்த இடத்துல இருந்துச்சு? இந்த கார்னர்ல இருந்துச்சு. அப்படியே இருக்கட்டுமாங்கிறத அது கன்ஃபார்ம் பண்ணும். நம்ம நோ குடுத்துட்டோம்னா சேவ் ஆகாது நமக்கு. அது அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா, செப்பரேட் லேயர். அதாவது தனி லேயர் அப்படிங்கிறது. தனி லேயர நம்ம வந்து நெறைய பயன்படுத்துவோம். இப்போ வந்து இதே இமேஜ்ல வந்து இன்னொரு இமேஜ் எடுக்கலாம். இதுல வந்து இந்த டாக் இமேஜ் எடுக்கிறேன்னு வச்சுக்கங்க. இப்ப இந்த இமேஜ் இருக்கு. இந்த இமேஜ்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, இந்த டாக மட்டும் கட் பண்ணணும். பேக்கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய இந்த வானம் இருக்கு பார்த்தீங்களா? அத சேஞ்ச் பண்ண போறோம். அப்ப நம்ம இத சேஞ்ச் பண்றதுக்கு கண்டிப்பா இந்த டாக கட் பண்ணா மட்டும் தான் பின்னாடி இருக்க வானத்த நம்மளால மாத்த முடியும். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த இடத்துல போயிட்டு செலக்ட் சப்ஜெக்ட். செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு குடுத்ததும் நமக்கு என்ன பண்ணும்? டாக் அதாவது சப்ஜெக்ட் என்னவோ அத மட்டும் மார்க் பண்ணும். ஆனா எனக்கு சப்ஜெக்ட் மட்டும் வேணாம். இந்த பின்னாடி இருக்க பாறைகள் எல்லாமே வேணும். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த குயிக் செலக்ஷன் டூல் இருக்கு பார்த்தீங்களா? இந்த டூல் எடுத்துட்டு போயிட்டு, நீங்க இந்த மாரி தனியா வந்து இந்த மாரி செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இப்ப தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டேனா, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், இங்க போயிட்டு கண்ட்ரோல் ஜே குடுத்து இத ஒரு தனி லேயரா மாத்தப் போறேன். அதாவது இத இப்படியே நம்ம செலக்ஷன் வச்சிருக்க கூடாது. இத தனியா ஒரு லேயரா மாத்தணும். அப்ப கண்ட்ரோல் ஜே குடுத்தீங்கன்னா மாறிடும். இப்ப பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கண் சிம்பல கிளிக் பண்றேன். இந்த கண் சிம்பல் எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. டிசபிள், எனபிள் லேயர்ஸ். ஒரு லேயர மறைச்சு வைக்கிறதுக்கும், ஒரு லேயர காட்டுறதுக்கும் இது பயன்படும். இப்ப பின்னாடி இருக்க இந்த லேயர நான் கண் சிம்பல கிளிக் பண்ணிட்டேன்னா, அந்த லேயர மறைச்சு வச்சிருக்கோம். மேல இருக்க ஒரு லேயர் மட்டும் தான் தெரியும். இப்ப நமக்கு இந்த டாகு கீழ அடியில இருக்கக்கூடிய பாறைகள் இருக்கு. இதுக்கு பின்னால ஒரு இமேஜ் நான் வைக்க போறேன். என்ன செய்யலாம்ன்னு இருக்கேன்னா, ஒரு ஸ்கை இந்த இடத்துல போயிட்டு அடோபோட ஸ்டாக்ல போயிட்டு ஒரு ஸ்கை எடுத்துக்கலாம். நீங்க வந்து குரோம்ல சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி தூக்கி வைக்கலாம். நான் என்ன பண்றேன், உள்ளே எடுத்துக்கிறேன். இப்ப நான் வந்து ஸ்கை அப்படின்னு டைப் அடிக்கிறேன். இது எப்படி இந்த ஆப்ஷன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரிஜினல் Photoshop பை பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வரும். இதில நான் என்ன பண்றேன், இந்த ஸ்கை சூஸ் பண்ணிட்டு ஆட் அப்படின்னு குடுக்குறேன். ஆட் குடுத்ததும் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இமேஜ டவுன்லோட் பண்ணி உள்ள கொண்டு வந்துரும். கொண்டு வந்துருச்சா? இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், தேவைக்கு ஏத்த மாரி ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸ்கேல் பண்ணிட்டு வச்சாச்சு. ஆனா, இந்த இமேஜ வச்சு தான் நமக்கு என்ன ஆகுது, டாக் தெரியவே இல்ல. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, லேயரோட ஸ்டெப். அதே போல தான் இதில வந்து அந்த டாக் என்ன ஆகுது, கடைசியா இருக்கு. அப்ப அத மேல கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வரதுன்னு கேட்டீங்கன்னா, அதுவும் லேயர்ஸ் தான். இந்த லேயர்ஸ்ல சைட்ல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஸ்கை. செகண்ட் என்ன இருக்கு? டாக். அப்ப நமக்கு டாக் தான் மேல வரணும். ஓகேயா? அந்த டாக நம்ம மேல கொண்டு வரதுக்கு அப்படியே தூக்கி இந்த மாரி மேல போட்டுக்கலாம். அப்படி இல்லன்னா, அதுக்கு ஷார்ட்கட் இருக்கு. கண்ட்ரோல் ஓபிக்கு எடுத்திருக்கக்கூடிய 2வது பிராக்கெட் குடுத்தீங்கன்னா, மேல வந்துரும். பார்த்தீங்களா? வந்துடுச்சா? இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த டாக ஒரு செப்பரேட் லேயர், ஒரு தனி லேயரா பிரிச்சு, அதுக்கு பின்னாடி ஒரு இமேஜ வச்சு அதோட பேக்கிரவுண்ட சூப்பரா சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ ஒரிஜினல் எடிட்டிங் பார்க்கலாமா? ஒரிஜினல் எடிட்டிங், ஒரிஜினல் எடிட்டிங். இப்போ தனி லேயர் வந்து எப்படி பயன்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? இதேபோல இந்த இமேஜ வந்து நம்ம தேவைன்னா கரெக்ஷனும் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு தனி லேயர் பார்த்தீங்களா? இது வந்து ஒரு தனி லேயர். நான் என்ன பண்றேன், கலர் சேஞ்ச் பண்றேன். கண்ட்ரோல் யூ குடுத்துட்டு, இத வந்து நான் வந்து ஒரு ப்ளூ கலருக்கு சேஞ்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ப்ளூ இந்த ப்ளூ இருக்கட்டும். லைட்டான ப்ளூ இருக்கட்டும். சேச்சுரேஷன கொஞ்சம் குறைச்சுக்கலாம். கொஞ்சம் பிரைட் ஏத்திக்கலாம். ரைட். இந்த மாரி சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு இந்த ஸ்கை வந்து தனியா சேஞ்ச் ஆகுது. இதே நான் என்ன பண்றேன், இந்த ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இந்த ப்ளூ கலர வேற கலரா சேஞ்ச் பண்றதுக்கு மாத்துறேன் அப்படின்னு வச்சுக்கங்க. இந்த லேயர கிளிக் பண்ணி மாத்துறேன்னா என்ன ஆகும்னா, டோட்டலா டாகோட கலரும் சேர்ந்து எனக்கு மாறும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏன்னா இது பேக்கிரவுண்டு, இந்த டாக் எல்லாம் ஒரே லேயரா இருக்கு. அப்போ நமக்கு மாத்தும்போது எல்லாமே சேர்ந்து மாறும். இங்க ஏன் மாறல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க டாக்க தனியா நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். பேக்கிரவுண்ட தனியா பிரிச்சு வச்சிருக்கோம். தனித்தனி லேயரா இருக்கிறதுனால நம்மளால அதோடைய கலர்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியுது. இதுதான் செப்பரேட் லேயர். அடுத்து நம்ம பார்க்க போறது மெர்ஜ் லேயர்.
மெர்ஜ் லேயர் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம வந்து மெர்ஜ் பண்றது. அதாவது எல்லா லேயரையும் ஒரே லேயரா மாத்துறது. நம்ம இப்போ நான் சொன்ன மாணிக்கு இப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய டாக் இருக்கு பார்த்தீங்களா? இந்த டாக நம்ம பிரிண்ட் பண்றோம்னு வச்சுக்கங்க. நம்மளுடைய பிரிண்டர்ல ஒரு போட்டோ பேப்பர் போட்டு பிரிண்ட் பண்றோம்னா, இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தெரியுதோ, அதுதான் நமக்கு பிரிண்ட் ஆயி வரும். இல்லையா? அந்த பிரிண்ட் ஆயி வர்றது பார்த்தீங்கன்னா, இதில என்ன தெரியுதோ அதுதான் வரும். ஆனா நமக்கு தெரியும். இந்த டாக நம்ம தனியா எடுத்துக்க முடியும். இந்த Photoshop மூலமா இத தனியா எடுத்துக்க முடியும்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த பிரிண்ட்ல பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்? பிரிண்ட்லன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ஒரே லேயரா தான் இருக்கும். அதுதான் மெர்ஜ் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா புரியலன்னா நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த டாக் தனியா இருக்கு. இது வந்து தனித்தனி லேயரா இருக்கு. இது 2ம் ஒரே போல வேணும். இந்த பேக்கிரவுண்ட்ல இருக்கா பார்த்தீங்களா? இந்த பேக்கிரவுண்ட் இது எப்படி இருக்கு? ஒரே லேயரா இருக்கா? அப்ப இது 2யும் எனக்கு ஒரே போல மாத்தணும் அப்படின்னா, நான் என்ன பண்றேன்? பழைய கலருக்கே இத கொண்டு வந்துக்கிறேன். இது 2யும் ஒரே கலரா மாத்தணும்னா, இது 2யும் செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு இது டாகு, அப்புறம் ஷிஃப்ட் பட்டன் அழுத்தி இத செலக்ட் பண்றேன். இல்லன்னா கண்ட்ரோல் பட்டன் அழுத்தி செலக்ட் பண்ணுங்க. இது 2யும் செலக்ட் பண்ணிட்டு, ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல மெர்ஜ் லேயர்ஸ் அப்படின்னு இருக்கும். மெர்ஜ் லேயர்ஸ் அப்படின்னா, நீங்க வந்து இத குடுத்ததும், பேக்கிரவுண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த பேக்கிரவுண்ட் ஒரே போல லேயரா இருக்கா? அதேபோல என்ன பண்ணும்? இதையும் ஒரே லேயரா மாத்திடும். இப்ப நம்ம இந்த லேயர்ஸ்ல எதையும் மாத்தணும் அப்படின்னு நெனச்சுட்டு மாத்துறோம் அப்படின்னா, இதுவும் ஒரே போல இந்த மாரி மாறும். இதுதான் மெர்ஜ் லேயர்ஸ். எதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணா சேர்க்கணும்னு தோணுதோ, அத நீங்க வந்து இந்த மாரி மெர்ஜ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, வெல்டிங் பட்டறையில வெல்ட் வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அதாவது 2 கம்பிய ஒண்ணா ஜாயின் பண்றதுக்கு வெல்ட் வைப்பாங்க. அந்த வெல்ட் வச்சதுக்கப்புறம் அந்த கம்பிய நம்மளால பிரிக்க முடியாது. அதே போல தான் இந்த மெர்ஜ் லேயர். இந்த இடத்துல மெர்ஜ் நம்ம பண்ணி இத வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளால அத பிரிச்சு எடுக்க முடியாது. திருப்பி நாம இந்த சப்ஜெக்ட் அதாவது இந்த டாக் நமக்கு வேணும் அப்படின்னா, செலக்ட் சப்ஜெக்ட் குடுத்து டாக்க கட் பண்ணா மட்டும் தான் அத தனியா பிரிச்சு எடுக்க முடியும். சரிங்களா? இதுதான் மெர்ஜ் லேயர். அதுக்கப்புறம் மெர்ஜ் லேயர்ல இன்னும் அடுத்து இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, மெர்ஜ் விசிபிள். மெர்ஜ் விசிபிள் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இங்க 3 லேயர் இருக்கு. 1 இந்த டாக். முதல்ல இருக்கக்கூடியது இந்த டாக். டாக் மட்டும் இருக்கு. 2ண்ட் இருக்கக்கூடியது இந்த பேக்கிரவுண்டு. 3வது இருக்கக்கூடியது நம்ம ஸ்டார்ட்டிங்ல ஓப்பன் பண்ண டாகோட இமேஜ். இந்த 3ம் இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல போயிட்டு மெர்ஜ் விசிபிள் இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிட்டு, மெர்ஜ் விசிபிள் அப்படிங்கிறத நான் குடுத்துட்டேன் அப்படின்னா, பின்னாடி இருக்க லேயர் எதுவுமே இருக்காது. டாப்ல என்ன லேயர் தெரியுதோ, அதேபோல நான் பிரிண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா? நம்ம இப்ப இதுல இருக்கிறத பிரிண்ட் பண்ணா நமக்கு என்ன வருமோ, அதேபோல இந்த இடத்துல ஸ்க்ரீன்ல உங்களுக்கு என்ன தெரியுதோ, அது மட்டும் தான் இருக்கும். பின்னாடி நீங்க எத்தன லேயர் வச்சிருந்தாலும் சரி, இப்ப நெறைய நியூ லேயர் போட்டிருக்கேனா, எந்த லேயர் போட்டாலும் சரி, உங்களுக்கு எதுவுமே வராது. இந்த மெர்ஜ் பண்ணிட்டீங்கன்னா, எல்லாம் போய் ஒரு லேயரா மாறிடும். இது வந்து உங்களுக்கு ஜேபேக்கா மாத்துறதுக்கு யூஸ் ஆகும். இந்த மெர்ஜ் லேயர்ல இன்னொரு மெர்ஜ் இருக்கு. மெர்ஜ் லேயர் வியூ காப்பி அப்படின்னு இருக்கும். அதாவது இந்த மெர்ஜ்ல நம்ம 2 பார்த்துருக்கோம். 1 இந்த 2 லேயரையும் நம்ம ஒரு 2 கம்பிய வெல்ட் வைக்கிற மாரி ஃபுல்லா ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்மளால பிரிக்க முடியாதா? அந்த மாரி ஜாயின் பண்றது. இன்னொன்னு டோட்டலா ஃபினிஷிங் பண்றது. டோட்டலா இதுல இருக்க எல்லா விஷயங்களையும் மொத்தமா ஜாயின் பண்ணி வெல்ட் வைக்கிறதுன்னு வச்சுக்கங்களேன். வெல்டிங் பட்டறையில நம்ம வந்து ஒரு கேட் கேட்டிருக்கோம்னா, கேட் வந்து தனித்தனியா தான் எடுத்து வச்சிருப்பாங்க. கம்பி எல்லாம் டிசைன்லாம் தனித்தனியா வச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய வேலையே எல்லாத்தையும் மொத்தமா வச்சு ஜாயின் பண்ணி, வெல்டிங் அடிச்சு, பெயிண்ட் பண்ணி ஃபினிஷிங் பண்றது. அப்போ ஃபினிஷிங் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, மெர்ஜ் விசிபிள் கண்ட்ரோல் ஷிஃப்ட் இ இதுக்கு ஷார்ட்கட். இதுல இன்னொன்னு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த லேயரும் டேமேஜ் ஆகாம ஒரு லேயர் உங்களுக்கு மெர்ஜ் பண்ணி தரும். அதுதான் மெர்ஜ் லேயர் வியூ காப்பி அப்படிங்கிறது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் இ. இப்ப நான் வந்து ஷார்ட்கட் குடுக்குறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் ஈன்னு குடுத்தேன்னா, எனக்கு கீழ இருக்க அந்த 3 லேயரும் அப்படியே இருக்கும். டாப்ல என்னன்னா, இந்த ஸ்க்ரீன்ல என்ன தெரியுதோ, அத அப்படியே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு காப்பி மட்டும் போட்டு குடுக்கும். இதுவும் உங்க டிசைன பொறுத்து. நீங்க நெறைய லேயர்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்க. குயிக்கா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணா இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அதுக்காக ஜேபேக்கா சேவ் பண்ணி அத ஓப்பன் பண்றதெல்லாம் பண்ண வேண்டாம். மெர்ஜ் லேயர் காப்பி அப்படின்னு குடுத்தா போதும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் ஈன்னு குடுத்தீங்கன்னா, எல்லா லேயரும் மெர்ஜ் ஆயி ஒரு டூப்ளிகேட் போட்டு உங்களுக்கு குடுத்துரும். இதுதான் மெர்ஜ் லேயர் காப்பி அப்படிங்கிறது. இது உங்களுக்கு எந்தெந்த இடத்துல தேவைப்படுதோ, அங்க நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, லிங்க் லேயர். இந்த லிங்க் லேயர் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு லேயரோட இன்னொரு லேயர சங்கிலி மாரி வச்சு கட்டுறதுன்னு அர்த்தம். அதாவது நம்ம ட்ரெயின் போகுது பார்த்தீங்களா, ட்ரெயின்ல எப்படி இன்ஜினுக்கு பின்னால ஒவ்வொரு பெட்டிகளையும் ஜாயின் பண்ணி வச்சிருக்காங்களோ, அதே போல தான் ஒவ்வொரு லேயரையும் நம்ம என்ன பண்றதுன்னா, ஜாயின் பண்றது. இந்த ஜாயின் அப்படிங்கிறதுல லிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த லிங்க நீங்க கிளிக் பண்ணி விட்டுட்டீங்கன்னா,
உங்களுடைய லேயர் எல்லாமே நீங்க வந்து ஒரு 5 லேயர் வச்சிருக்கீங்கன்னா, 5 லேயரையும் நீங்க வந்து அந்த லிங்க் அப்படிங்கிறது அதாவது சங்கிலி போட்டு விட்டுட்டீங்கன்னா, 5 லேயர்ல எந்த லேயர நீங்க ட்ராக் பண்ணாலும் எல்லா லேயரும் சேர்ந்து வரும். இதே எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன், இன்னொரு எக்ஸாம்பிள் பிக்சர் வந்து ஓப்பன் பண்றேன். உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த படத்த எடுத்துக்கிறேன். இப்ப இந்த படத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல இவங்களுடைய பின்னால ஒரு டெக்ஸ்ட் டைப் அடிக்க போறோம். இப்ப நான் என்ன பண்றேன், நார்மலா ஒரு டெக்ஸ்ட் எடுக்கிறேன். டெக்ஸ்ட் டூல் எடுத்துட்டு இங்க வந்து கிளிக் பண்ணிர்றேன். டெக்ஸ்ட் டைப் அடிச்சுட்டேன். டெக்ஸ்ட்டுக்கு கலர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரெட் கலர் ஃபில் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் டூல் எடுங்க. டாப்ல கலர் இருக்கும். இங்க போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ரெட் கலர் ஃபில் பண்ணிக்கலாம். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு லேயர் இந்த இடத்துல ஒரு லேயர் தனியா வச்சிருக்கேன். இது வந்து ஒரு லேயர். இங்க வந்து பேக்கிரவுண்ட் தனி, இது ஒரு லேயரா இருக்கு. இது கூடவே நான் வந்து அப்பல பெயிண்ட் பண்ணேன் பார்த்தீங்களா, அத மாரி ஒரு பெயிண்ட் பண்ண போறேன். அதுக்கு ஒரு நியூ லேயர் போட்டுட்டு, அதே ரெட் கலர் இவங்க வச்சிருக்க அந்த ட்ரெஸ்ஸிங் கலர்லயே நான் என்ன பண்றேன், ஒரு பெயிண்ட் இந்த மாரி பண்ணிட்டேன். இது ஒரு லேயர். இப்ப நமக்கு டெக்ஸ்ட் ஒரு லேயர், இந்த பெயிண்ட் பண்ண இது ஒரு லேயர். அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன சைன் என்னோட பிரஷ் எடுக்கிறேன். பிரஷ் எடுத்துட்டு நான் என்ன பண்றேன், பிரஷ்ஷ வந்து நல்லா ஹார்டா சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு சின்ன டெக்ஸ்ட் வந்து ட்ரா பண்றேன். நான் வந்து பேனா வச்சிருக்கேன். வேகம் பேட் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இத பேனா வச்சு நான் வந்து ஒரு சின்ன ஒரு எழுத்து எழுத போறேன் இந்த இடத்துல. நான் இருக்கிறதுலயே ரொம்ப குட்டியா வந்து இதோட சைஸ மாத்திக்கிறேன். மேல என்ன பண்ணிக்கிறேன், பென் பிரஷர் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றேன், என்னோட ஒரு சின்ன எழுத்து எழுதுறேன். அதுக்கு தனி லேயர் போடுறேன் இந்த இடத்துல போயிட்டு. கலர் வேணா நம்ம வந்து ஒரு பிளாக் கலர் வச்சுக்கலாம். இங்க போயிட்டு அந்த கலர மாத்திக்கலாம். இந்த மாரி ஒரு சின்ன எழுத்து. இங்க எழுதிக்கலாமா? இங்க எழுதிக்கலாம். இந்த மாரி எழுதிட்டேன். இப்போ 3 லேயர் நம்ம வச்சிருக்கோம். இந்த 3 லேயரையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, லிங்க் பண்ண போறோம். லிங்க் பண்றதுக்கு ஆப்ஷன் இந்த இடத்துல கீழ உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. இதுதான் லிங்க் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன். இந்த சங்கிலி படம் போட்டிருக்கு பார்த்தீங்களா? இதுதான் லிங்க். இந்த 3 லேயரையும் நான் என்ன பண்றேன், கிளிக் பண்ணி லிங்க் பண்ணிட்டேன். லிங்க் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், இப்போ இந்த டெக்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? டெக்ஸ்ட்ட மட்டும் நான் ட்ராக் பண்றேன். டெக்ஸ்ட்ட ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகுது? பேலன்ஸ் இருக்க 2 லேயரும் டெக்ஸ்ட் கூடவே ட்ராவல் பண்ணுது. சரி, அப்போ பேக் வந்துட்டேன். அப்புறம் இந்த பிரஷ் பெயிண்ட் பண்ணோம் பார்த்தீங்களா? இத நான் வந்து மூவ் பண்றேன். இத மூவ் பண்ணும்போது என்ன ஆகுது? டெக்ஸ்ட்டும் இந்த சைன் பண்ணதும் சேர்ந்து மூவ் ஆகுது. சரி, அதையும் விட்டுறலாம். அடுத்து 3வது இருக்கிறது சைன். இந்த சைன நம்ம வந்து இந்த மாரி மூவ் பண்ணும்போது, இப்ப என்ன ஆகுது? இது சேர்ந்து மூவ் ஆகுது. அப்ப என்ன காரணம் அப்டின்னா, இதுதான் லிங்க் லேயர் அப்படிங்கிற அர்த்தம். ஒரு டேட்டு ஃபில் பண்றீங்க. ஒரு பேனர் எடிட்டிங்ல ஒரு டேட்டு. டேட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு பாக்ஸ் போடுவீங்க. உள்ள டேட்டு ஒரு டெமோ உங்களுக்கு சின்னதா இதில நான் காட்டுறேன். ஆ பிரஷ் டூல் எடுத்துக்கிறேன். ஒரு பாக்ஸ் போடுவீங்க. உள்ள வந்து டேட் வந்து இப்போ மார்ச்சா? மார்ச்சு. அப்புறம் டேட் வந்து உங்களுடைய டேட் போடுவீங்க. 22ன்னு வச்சுக்கங்க. இயரு இந்த மாரி போடுவீங்க. 1, 2, 3, 4 இந்த 4ம் தனித்தனி லேயர். பாக்ஸ் ஒண்ணு போடுவீங்க. டெக்ஸ்ட் மார்ச்ங்கிறது, 22ங்கிறது டேட்டு, அப்புறம் இயர். இவ்வளோன்னு மென்ஷன் பண்றீங்களா? இத நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிங்க் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நீங்க அந்த டேட்ட எங்க நகர்த்துனாலும், அதில இருக்க எல்லா லேயரும் சேர்ந்து மூவ் ஆகும். சரி. எதுக்கு லிங்க் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிங்க் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம்ன்னு கேட்டீங்கன்னா, தனித்தனியா உங்களால மாத்த முடியும். மெர்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் பண்ணிட்டீங்கன்னா, அத மாத்த முடியாது. இப்ப நான் வந்து இந்த 3 லேயரையும் மெர்ஜ் பண்றேன்னு வச்சுக்கங்க. கண்ட்ரோல் ஈ குடுத்து மெர்ஜ் பண்ணிட்டேன். இந்த டெக்ஸ்ட் கலர மாத்தணும், இல்ல டெக்ஸ்ட்ட வந்து டைப்பிங் சேஞ்ச் பண்ணணும்னா கூட என்னால பண்ண முடியாது. இதே லிங்க் லேயர்ல இருக்கும்போது நான் என்ன பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் டூல் எடுத்துட்டு போயிட்டு, கிளிக் பண்ணிட்டு, நான் டைப் அடிக்கலாம். எனக்கு தேவையானத. Photoshop நான் டைப் அடிச்சுட்டேன். பார்த்தீங்களா? இத இப்ப சுருக்கணும். அதாவது டெக்ஸ்ட்ட மட்டும் சுருக்கணும் அப்டின்னா என்ன பண்ணணும்? டெக்ஸ்ட்ட மட்டும் போயிட்டு அன்லிங்க் பண்ணணும். அன்லிங்க் பண்ணதுக்கும் அதே ஆப்ஷன் தான். அந்த சங்கிலிய நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அன்லிங்க் ஆயிரும். இப்ப டெக்ஸ்ட்ட நீங்க சுருக்கிக்கலாம். இந்த மாரி சுருக்கிட்டு, திருப்பி நீங்க வேணும்னா இது கூட சேர்த்து திரும்ப சங்கிலிய போட்டு விட்டுறலாம். இதுதான் லிங்க் லேயர். லிங்க், அன்லிங்க் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அத மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் கே குடுங்க. உங்களுக்கு இந்த மாரி வந்துரும். கீபோர்ட் ஷார்ட்கட் எடுத்துக்கங்க. மெனு இல்ல, கீபோர்ட் ஷார்ட்கட். இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லேயர் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். நான் என்ன பண்றேன், இதில போயிட்டு லேயர கிளிக் பண்றேன். இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணாலே போதும். லிங்க் லேயர் அப்படின்னு நீங்க வந்து அடிச்சாலே போதும். லிங்க் அப்படின்னு அடிச்சீங்கனாலே வந்துரும். சரிங்களா? லிங்க்ன்னு அடிச்சிட்டீங்கன்னா, இந்த இடத்துல லிங்க், அன்லிங்க் லேயர்ன்னு இருக்கு. நான் ஷிஃப்ட் கண்ட்ரோல் எக்ஸ்ன்னு வச்சுட்டு ஷார்ட்கட்ட சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, இந்த சங்கிலிய பாருங்க. ஷிஃப்ட் கண்ட்ரோல் எக்ஸ் குடுத்தோம்னா போயிடும். திரும்ப ஷிஃப்ட் கண்ட்ரோல் எக்ஸ் குடுத்தேன்னா எனக்கு வந்துரும். சரிங்களா? நீங்க இந்த சங்கிலி போடுறீங்கல்ல, சங்கிலி போடும்போது எந்த லேயர் வேணுமோ அது 2யும் செலக்ட் பண்ணணும். இப்ப வந்து இந்த பிரஷ்ஷு, இந்த டெக்ஸ்ட் இது 2 வேணும்னா நான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எக்ஸ் குடுத்து
அதை 2யும் சங்கிலி போட்டால் மட்டும்தான் எனக்கு சங்கிலி ஆகும். இப்போ இது 2மே சங்கிலி ஆயிடுச்சு. இது தனி லேயராக இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி சுருக்கிக்க முடியும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன். லிங்க், அன்லிங்க் அப்படிங்கக்கூடிய லேயர். இந்த லிங்க் லேயரை நீங்கள் வந்து நிறைய விஷயங்களில் பயன்படுத்திக்கலாம். அதாவது இன்விடேஷன் டிசைனிங்கில் நிறைய டைப்பிங் வரும். அப்படி இருக்கும்போது டெக்ஸ்ட்டை தனித்தனியாக டைப் பண்ணுவீங்க. அப்போ அந்த டெக்ஸ்ட்டோட அலைன்மெண்ட் எதுவுமே மாறாமல் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி லிங்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு மூவ்மெண்ட் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக மூவ் ஆகும். சரிங்களா? இதுதான் லிங்க், அன்லிங்க் லேயர். இதை நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். நீங்கள் வந்து யூஸ் பண்ண உங்களுக்கு அது பழகிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது குரூப் லேயர். குரூப் லேயர். குரூப் லேயர் இந்த லிங்க் லேயருக்கு அடுத்து ஒரு படி மேலே. அது இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வேறு இமேஜ் எடுத்துக்கலாம். இப்போது இந்த பிக்சர் நான் சாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். இந்த பிக்சரில் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்கையை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸ்கை ரீப்ளேஸ். இந்த ஸ்கை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷாப்லேயே சூப்பரான ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல போயிட்டு எடிட் போனீங்கன்னா, ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். இப்போ இங்கே ஒரு ஸ்கை இருக்குது. எனக்கு இந்த ஸ்கை ஓகேன்னு வச்சுக்கங்களேன், எனக்கு என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேஞ்ச் பண்ணிடும். இது ஓகேயான்னு நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. இல்லைனா இது உள்ளே நிறைய ஸ்கை இருக்கும். நீங்கள் எது வேணாலும் மாற்றிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன், இந்த ஸ்கையை வச்சுட்டு அதோட பிரைட்னஸ் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு குரூப் போட்டிருக்கும். ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் குரூப் அப்படின்னு இருக்கும். இந்த குரூப்பை எனேபிள் நீங்கள் எடுத்து விட்டுட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த பின்னாடி எந்த ஸ்கையுமே இருக்காது. திருப்பி ஆன் பண்ணிங்கன்னா வரும். இது உள்ளே போனீங்கன்னா நிறைய லேயர்ஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஸ்கை இருக்குது. இந்த ஸ்கையை மட்டும் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி மூவ்மெண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்கையை மட்டும் மூவ் பண்ணுறேன். பாருங்கள், இந்த குரூப் லேயரில் வந்து என்ன பண்ணிக்கலான்னு கேட்டிங்கன்னா, தனிப்பட்ட ஒரு லேயரை நீங்கள் வந்து சுருக்க முடியும், விரிக்கவும் முடியும். என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். குரூப்போட தூக்கும்போது மொத்தமாக எல்லா லேயரும் சேர்ந்து தான் வரும். சரிங்களா? இப்போ வந்து நான் இந்த ஸ்கையை மட்டும் நான் வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறேன், வருது. ஓகேயா? கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டேன். இதே இந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா, குரூப்பு மட்டும் மூவ் ஆகும். தெரியுதா? இங்கே பாருங்கள், குரூப் மட்டும் மூவ் ஆகும். இது உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களில் குரூப் மட்டும் தனியாக மூவ் ஆகும். இதை இன்னொரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸ்கை லேயர் அப்படிங்கிறத டெலீட் பண்ணிடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கள மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்து கட் பண்ணலாம். இப்போ இவங்கள மட்டும் நான் என்ன பண்ணுறேன், தனியாக கட் பண்ணிக்கிறேன். சப்ஜெக்டை மட்டும் கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் வந்துடும். இந்த இடத்துல டூப்ளிகேட் எடுத்து வச்சுக்கிறேன். இதை இந்த மாதிரி கொஞ்சமாக ஸ்கேல் பண்ணிக்கிறேன். இதே போல் நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இதை குட்டியாக இந்த பக்கம் மாற்றி இந்த இடத்துல வச்சுக்கிறேன். அடுத்து இன்னொரு டூப்ளிகேட்டு இந்த கல்லில் உட்காந்துருக்க மாதிரி. ஓகேயா? இந்த மாதிரி ஒரு 3 டூப்ளிகேட் போட்டு வச்சுட்டேன். இப்போ இந்த 3 டூப்ளிகேட்டையும் நான் என்ன பண்ணுறேன், மார்க் பண்ணிவிட்டு குரூப் பண்ணிடுறேன். இது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் கிளிக் பண்ணினாலே உங்களுக்கு இதில் காட்டும். சப்ஜெக்ட் அப்படின்னு காட்டுது. சப்ஜெக்ட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணி மூவ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணணும். தனியாக மூவ் பண்ண முடியாது. கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T போடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மூவ் ஆகும். சப்போஸ் இந்த ஒரு லேயரை மட்டும் நான் சுருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நான் தனியாக இந்த லேயரை மட்டும் டச் பண்ணிவிட்டு சுருக்கி வச்சுக்கலாம். திருப்பி குரூப்போட மூவ்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாருங்கள். திருப்பி நான் ரைட் கிளிக் பண்ணி சப்ஜெக்ட்னு கொடுக்குறேன். இந்த குரூப்பை நான் மூவ் பண்ணும்போது மூவ் ஆகும். ஆனால் தனியாக ஒரு லேயரை நான் வந்து கிளிக் பண்ணி சுருக்கி விரிச்சுக்கலாம். குரூப்போட மூவ் பண்ணும்போது சேர்ந்தா மொத்தமாக எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும். இது வந்து குரூப் அப்படிங்கிறது. இந்த குரூப் ஆப்ஷன் எந்த இடத்துல பயன்படுத்திக்கலாம்னா, நீங்கள் நிறைய இடத்துல பயன்படுத்திக்கலாம். அதாவது பேனர் எடிட்டிங்கில் இந்த பாக்ஸ் போட்டு நிறைய படங்கள் வைப்பீங்க. இல்லைனா ஒரு 10க்கு 20, 10க்கு 30 பேனரில் ஒரு 30 பேர் 40 பேரோட படத்தை ஒர்க் பண்ணுவீங்க. அப்போ கீழே வைக்கக்கூடிய படங்கள் எல்லாத்தையும் குரூப் பண்ணிட்டேன்னு வச்சுங்க. ஒவ்வொரு லைனாக ஒரு 4 லைன் வைக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லைனாக நீங்கள் குரூப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, லைனை அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு லைனுக்கு 10 ஃபோட்டோ வைக்கிறீங்க. 4 லைனில் 40 ஃபோட்டோ வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு 2வது நபருடைய ஃபோட்டோ கொஞ்சம் சுருக்கணும், கொஞ்சம் விரிக்கணும் அப்படின்னா, நீங்கள் லிங்க் லேயர் கொடுத்துருந்தீங்கன்னா சங்கிலியை ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். இந்த குரூப் லேயர் கொடுத்துருந்தீங்கன்னா, அதை உங்களால் சுருக்கி விரிக்க முடியும். டோட்டலாக மூவ்மெண்ட் பண்ண குரூப்பை செலக்ட் பண்ணி உங்களால் மூவ்மெண்ட் பண்ண முடியும். இதுதான் குரூப் லேயர் அப்படிங்கிறது. குரூப் லேயரை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரியும் பயன்படுத்திக்க முடியும். அடுத்து நம்ம பிளெண்ட் லேயர் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல குரூப் லேயர் உங்களுக்கு வந்து புரியலைனா இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த பிளெண்ட் லேயர் சொல்கிறதுக்கு முன்னால் இதை சொல்லிடுறேன். இப்போ வந்து ஒரு கேட்டு, ஒரு பூனையோட படம் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே போய்ட்டு ஒரு நியூ லேயர் போடுறேன். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பூனைக்கு வந்து ஒரு மீசை வந்து வரைய போகிறேன். இந்த இடத்துல இருக்கு பாருங்கள் மீசை. இதை நான் வந்து வரைகிறேன். இப்போ மீசை வந்து ஒயிட் கலரில் இருக்கா, இங்கே போயிட்டு ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். மீசை நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து குட்டியாக வரைகிறேன். இங்கே பாருங்கள் மீசை வரைகிறேன்னா,
இந்த இடத்துலயும் அதே மாரி வரையிறேன். நெறைய மீசைய வரையிறேன். வரைஞ்சிட்டேனா, இது ஒயிட் கலர். அடுத்து இன்னொரு லேயர் போட்டுட்டு, மீசைக்கு பிளாக் கலரு. இந்த இடத்துல போயிட்டு பிளாக் கலர் வந்து வரையிறேன். மீசையே பிளாக் கலர். அடுத்து இந்த இடத்துலயும் பாருங்க. பின்னாடி இந்த பக்கம் பிளாக் கலர் வரையிறேன். அடுத்து இன்னொரு லேயர் போடுறேன். இன்னொரு லேயருக்கு நான் என்ன பண்றேன்னா, இந்த பூனையோட கலர் எடுத்துக்கிறேன். இந்த கலர் எடுத்துக்கலாமா? ஆரஞ்சு கலர்ன்னு வச்சுக்கங்க. இந்த ஆரஞ்சு கலர்ல இந்த மாரி. இந்த இடத்துல ட்ரா பண்ணலான்னு வச்சுக்கங்க. சும்மா ஒரு டிராயிங் தானே. இந்த மாரி வரையிறேன். இந்த இடத்துலயும் வரையிறேன். இந்த மாரி 3 வரைஞ்சுட்டேன். இப்போ 3யும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? குரூப் பண்ணிக்கலாம். குரூப் பண்ணிட்டு நம்ம வந்து நேம் வேணா மாத்திக்கலாம். இப்ப இந்த குரூப்ப கிளிக் பண்ணி நான் சுருக்குறேன்னு வச்சுக்கங்க. டோட்டலா எல்லா சுருங்கும், எல்லா விரியும். கொஞ்சம் நான் வந்து நகட்டணும்னு வச்சுக்கங்களேன். இந்த மாரி கொஞ்சம் கீழ இறக்கி வச்சுக்கிறேன். நகட்டிக்கிறேன். அப்ப இந்த பிளாக் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பிளாக்க மட்டும் கொஞ்சம் தூக்கணும் அப்படின்னு வச்சுக்கங்க. பிளாக் கலர் என்ன செகண்ட்ல போட்டது. அத மட்டும் லைட்டா நான் தூக்கி வச்சுக்கலாம். அது பிறகு கொஞ்சம் சுருக்கணும் அப்படின்னா கூட சுருக்கியும் வச்சுக்க முடியும். அதேபோல ஒயிட் கீழ அடியில இருக்கா? ஒயிட்ட கொஞ்சம் நகட்டணும். நகட்டிக்கலாம். இப்ப டோட்டலா எனக்கு வந்து இந்த இதில வரைஞ்சது எதுவுமே வேணாம் அப்படின்னா, குரூப்ப மட்டும் மறைச்சு விட்டுட்டா போதும். எல்லாம் போயிடும். சூப்பரா இருக்கும். குரூப் பண்றதுக்கு. குரூப் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பண்றதுக்கு ஷார்ட்கட்டு கண்ட்ரோல் ஜி. குரூப் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க. இந்த குரூப்ப அன்குரூப் பண்றதையும் தெரிஞ்சுக்கங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஜி குடுத்தீங்கன்னா அன்குரூப் ஆயிடும். எல்லா லேயரையும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜி குடுத்தீங்கன்னா குரூப் ஆகும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஜி குடுத்தீங்கன்னா அன்குரூப் ஆயிடும். இதுதான் குரூப், அன்குரூப் அப்படிங்கிறது. ஓகேயா? இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது பிளெண்ட் லேயர் அப்படிங்கிறது. 5வதா பார்க்குறது. பிளெண்ட் லேயர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இமேஜ இன்னொரு இமேஜால பிளெண்ட் பண்ணி அதோட அந்த எஃபெக்ட்ட வந்து கொண்டு வரது. இப்ப இந்த இமேஜ் இருக்கா? இதுக்கு அடுத்து நான் என்ன பண்றேன், இந்த லைட்ட ஓப்பன் பண்றேன். இத காப்பி பண்ணி இங்க கொண்டு வந்துடுறேன். இந்த லேயர வந்து நம்ம பெருசு பண்ணி வச்சுக்கலாம். இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணும்? அந்த லேயருக்கு மேல இத வச்சு மறைச்சுட்டோம். ஆனால், இத நம்ம பிளெண்டிங் மோட் மூலமா சேஞ்ச் பண்றது மூலமா ஒரு எஃபெக்டிவான லைட் எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். அது எப்படி பண்றதுன்னா, அதுக்கு இந்த பிளெண்ட் மோடுல நார்மல்ன்னு இருக்க இடத்துல போயிட்டு, நீங்க இந்த இடத்துல ஸ்க்ரீன் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுங்க. ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணதும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சன்லைட் எஃபெக்ட் வருது பார்த்தீங்களா? சன்லைட் உள்ள ஆட் ஆன மாரி இருக்கு. இங்க பாருங்க. ஒரிஜினல் எடிட்டிங், ஒரிஜினல் எடிட்டிங். பாருங்க, ஃபர்ஸ்ட்டு இந்த இமேஜ நார்மலா பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கு? இது என்ன பிளாக் கலர்ல ஒரு பேக்கிரவுண்ட் மாரி இருக்கு அப்படின்னு தோணுச்சு. அதே அதோட பிளெண்ட் மோட் சேஞ்ச் பண்ணும்போது பாருங்க, எந்த அளவுக்கு சூப்பரா நமக்கு வந்து அந்த எஃபெக்ட் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. இதுதான் பிளெண்ட் லேயர் அப்படிங்கிறது. ஒரு லேயர இன்னொரு லேயரா பிளெண்டிங் பண்றது மூலமா நம்ம வந்து இதில நெறைய விஷயங்கள் பண்ண முடியும். இன்னும் அடுத்தடுத்த எக்ஸாம்பிள் இருக்கு காட்டுறேன். இப்போ இந்த பூனையோட படத்த நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த பூனையோட கண்கள் இருக்கு பார்த்தீங்களா? இத ஒரு கோல்டன் கலர்ல நம்ம என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு நியூ லேயர் கிளிக் பண்ணணும். பிரஷ் டூல் எடுக்கணும். ஆல்ட் பட்டன் அழுத்தி இந்த கலர சாம்பிள் எடுத்துக்கலாம். சாம்பிள் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நல்லா சாஃப்ட் டவுன் பிரஷ் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். சாஃப்ட் டவுன் பிரஷ் எடுத்துட்டு, இந்த பூனைய ஜூம் பண்ணிட்டு, இந்த கண்கள்ல வச்சுட்டு ஒரு கிளிக்கு. இந்த ஆப்ஷன் ஆன்ல இருக்கு. அத ரிமூவ் பண்ணிக்கிறேன். அது சைன் பண்றதுக்காக பென் பிரஷர் ஆன் பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன். இப்ப இங்க வச்சு ஒரு கிளிக்கு, இங்க வச்சு ஒரு கிளிக்கு. இப்ப நல்லா பாருங்களேன். பூனைய பார்க்கும்போது, என்ன இந்த பூனையோட கண்கள் இப்படி இருக்கு அப்படின்ற மாரி தோணும். இதே இந்த லேயர கிளிக் பண்ணி இந்த இடத்துல போயிட்டு ஒரு ஒரு லேயரா மாத்துங்க. ஒண்ணொண்ணா மாத்திட்டு வாங்க. ஒண்ணொண்ணா மாத்தும்போது, எந்த ரிசல்ட் உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கோ, அத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இது கலர் டார்ச் அப்படிங்கிறது நல்லாருக்கு. அடுத்து லைனர் டார்ச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, லைட்டர் கலரு, ஓவர்லே. ஓவர்லே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஓவர்லே கூட வச்சுக்கலாம். ஓவர்லே என்ன பண்ணுதுன்னு பாருங்க. அந்த ப்ளூ டோன்ல இருக்கக்கூடிய அந்த கண்கள, நல்லா கோல்டன் கலருக்கு நமக்கு சேஞ்ச் பண்ணி குடுக்கு. இந்த மாரி ஒவ்வொரு பிளெண்ட் மோட்லயும் ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு இருக்கு. சரிங்களா? இது சாஃப்ட் லைட். சாஃப்ட் லைட்லயும் நம்மளுக்கு நல்லா தான் இருக்கு. இந்த மாரி நீங்க என்ன பண்ணிக்க முடியும்னா, பிளெண்டிங் மோட் மூலமா உங்களுடைய விஷயங்கள எடிட்டிங் பண்ணிக்க முடியும். அடுத்து இன்னொரு சாம்பிள் பார்க்கலாமா? இன்னொரு சாம்பிளுக்கு என்னன்னா, இந்த ஸ்கை. இந்த பறவைகள் பறக்கிறத காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வானத்தில இந்த பறவைகள் மட்டும் பறக்கிற மாரி இருக்கணும் அப்டின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு பிகினரா வரீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இத வந்து இந்த மேஜிக் டூல் இருக்கு பார்த்தீங்களா? மேஜிக் டூல போட்டு இந்த மாரி கட் பண்ணிட்டு, பறவைகள மட்டும் இந்த மாரி வைப்பீங்க. அப்படி பண்ண தேவையில்ல. பிளெண்டிங் மோட சேஞ்ச் பண்றது மூலமா ஈஸியா உங்களுக்கு இந்த பறவைகள் மட்டும் தெரியும். இதுக்கு என்ன பிளெண்ட் மோடுனா, டார்க்ல இருக்கக்கூடிய பிளெண்ட் மோடு மல்டிப்ளைக்கு நீங்க சேஞ்ச் பண்ணலாம். மல்டிப்ளைக்கு சேஞ்ச் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாரி மாறிடும். அவுட்டர்ல ஒரு சில ஷேடோ தெரியுது அப்படின்னா, கர்வ்ஸ் அப்ளை பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணுங்க, லைட்டா இந்த இடத்துல பிரைட் பண்ணி விடுங்க. அந்த ஷேடோ போயிடும். இப்போ உங்களுக்கு பறவைகள் மட்டும் பறக்கிற மாரி அந்த சீன் மாறிடும். சரிங்களா? அதிகமா பயன்படுத்துறது இந்த மல்டிப்ளை அப்புறம் ஸ்க்ரீன் இத பயன்படுத்துவோம். அதுக்கு தாண்டி இருக்கக்கூடிய நெறைய விஷயங்கள் இருக்கு. அதையுமே நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் பயன்படுத்துவோம். அத அடுத்தடுத்து வர வீடியோக்கள்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இப்ப நீங்க பார்த்தது ஒரு 5
லேயர்ஸை பார்த்துருக்கீங்க. இன்னும் லேயர்லேயே நிறைய இருக்குது. அடுத்து பார்க்குறது நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை பார்க்குறோம். இது வந்து சொல்லலை, அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருங்கிறது வேற ஒன்றும் இல்லை. இப்போது இந்த படத்தில் இவங்களுடைய பிக்சரை நான் என்ன பண்ணணும்னா, இந்த ரெட் கலர் ஷர்ட்டை கலர் சேஞ்ச் பண்ணணும். ரெட் கலர் ஷர்ட்டை கலர் சேஞ்ச் பண்ணணும். கண்ட்ரோல் யூ கொடுக்குறேன். இந்த இடத்துல போயிட்டு நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். இப்படி சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகுது? டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரீசெட் பண்ணிக்கலாம். ரெட் கலர் எந்த கலர் சேஞ்ச் பண்ணணும்? இந்த ரெட் கலர். ரெட் கலரை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன்? சேஞ்ச் பண்ணுறேன். இப்படி சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, திரும்பவும் நமக்கு என்ன ஆகுது? டோட்டலாக எல்லாம் சேஞ்ச் ஆகுது. அப்போது நம்ம வந்து டைரெக்டாக பிக்சர் மேலே அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனை வருது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இங்கே போயிட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் எடுத்துக்கலாம். இப்போ ரெட் கலர் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? இந்த மாதிரி உங்களுடைய கலர் சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லாமே சேஞ்ச் ஆகும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல மாஸ்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஐ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாறிடும். இப்போ ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் வேணுமோ அங்கே மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? டைரெக்டாக இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நியூ லேயர் போடுறது மூலமாக என்ன பண்ணிக்கலாம்? ஒருவேளை இந்த கலர் பிடிக்கலனா கூட இதை டெலீட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு போயிடும். இதே நீங்கள் உங்களுடைய பிக்சர் மேலே டைரெக்டாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை சேஞ்ச் பண்ண முடியாது. சரிங்களா? ஒருவேளை இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷேட்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஷேட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன் கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல். இந்த டூல்ஸ் பற்றி நம்ம வீடியோ போட்டாச்சு. சரிங்களா? நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஷேட்டை மட்டும் கிளிக் பண்ணுறேன். ஷேட் மட்டும் எனக்கு என்ன ஆகுது? சூப்பராக செலக்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் போயிட்டு இந்த இடத்துல ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் நம்ம எடுக்கலாம். இப்போ எடுக்கிற ஹியூ சேச்சுரேஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, நம்ம கலரை டைரெக்டாக மாற்றிக்கலாம். மாற்றும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக நமக்கு ஷேட் மாறும். ஒருவேளை ஒரு சில இடத்துல மாறலாம் கூட இந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுங்க. உள்ள ஒயிட் கலர் இருக்கும்போது இங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, அதுக்கு ஆப்போசிட் கலரை பிளாக்கை வச்சுட்டு பெயிண்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ நமக்கு உள்ள ஃபில் கலர் என்னது? ஒயிட்டில் இருக்குது. அப்போ நம்ம ஒயிட்டே எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கலர் மட்டும் தான் மாறும். நீங்கள் வந்து இப்போ பெயிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அழியுதுன்னா, அதுக்கு ஆப்போசிட் கலரை மாற்றிட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக மாறிடும். அதெல்லாம் நம்ம வந்து அடுத்து வரப்போகிறது பார்த்திங்கன்னா, நம்ம என்ன பார்ப்போம்? இந்த மாஸ்க் தான் பார்ப்போம். அந்த லேயர் மாஸ்க் லெசன் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக புரிஞ்சிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? தேவையான இடங்களில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ரைட் இங்கே. ஸோ இப்போ நான் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போட்டதில் எனக்கு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, ஷர்ட்டோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை இன்னும் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வேணும்னா இன்னும் கூட கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு க்ரீன் வேணும், ஒரு ரெட் கலர் வேணும், எந்த கலர் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து மாற்றிக்க முடியும். சரிங்களா? இல்லை பிளாக் கலரு, ஒரு ஒயிட் கலர் வேணும், இந்த மாதிரி பிளாக் கலர் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்? சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுடைய தேவையை பொறுத்து. இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அப்படிங்கிறது. அடுத்த பிக்சர் பார்த்துடலாமா? நிறைய பிக்சர் ஓப்பன் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு சாம்பிள் பிக்சர் காட்டுறேன். டாக் எடுத்துக்கலாம். டாகில் பேக்ரவுண்டை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டார்க் பண்ண போகிறோம். அப்போ நம்ம டார்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? அதே ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கலாம். டூல் எடுத்துகிட்டு பேக்ரவுண்டை மட்டும் கிளிக் பண்ணுறோம். பேக்ரவுண்ட் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இங்கே போயிட்டு ஒரு கர்வ்ஸ், இந்த இடத்துல போயிட்டு கர்வ்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நல்லா டார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல லைட்டாக இந்த பிரைட்னஸ் ஏற்றிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், பிஃபோர் ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் தான் போட்டிருக்கேன். இதே நான் டைரெக்டாக டாக் மேலே அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆப்ஷனை நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ கர்வ்ஸ் கண்ட்ரோல் எம் கொடுக்குறேன். டைரெக்டாக நான் டாக் மேலே அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? இந்த மாதிரி தான் இருக்கும். இமேஜ் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, செப்பரேட்டாக ஒரு லேயர் போட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். இப்போ இது ஓகே கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே கொடுத்துட்டேன். பிக்சரை சேவ் பண்ணிட்டேன். திருப்பி என்னால் அந்த பழைய டாக் இருந்ததை கொண்டு வர முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இதே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போட்டால் என்ன பண்ணலாம்? மேலே இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டைரெக்டாக இந்த மாதிரி மறைச்சி வச்சுக்கலாம். இல்லை டெலீட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஒரிஜினலை வந்து நம்மளால் கொண்டு வந்துக்க முடியும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் உங்களுக்கு கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோ ஃபில்டர் போடலாமா? இந்த இடத்துல போயிட்டு ஃபோட்டோ ஃபில்டர் அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு கலர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது இதில் இருக்க கலர்ஸ் எஃபெக்ட் உங்களுக்கு இதில் தெரியும். இப்போ எனக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் வேணும்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன்? நல்ல ஒரு ப்ளூ கலர் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இது வந்து அதோட அடர்த்தி, டென்சிட்டி அப்படிங்கிறது அதோடைய திக்னஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுறது. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இது ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே கூட உங்களுக்கு ஒப்பாசிட்டி ஃபில் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணலாம். இல்லைனா இந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணிவிட்டு இப்படி கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பட்டனில் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். 1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10,
2 குடுத்தீங்கன்னா 20, 3 குடுத்தீங்கன்னா 30 இந்த மாரி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கவனமா பாருங்க. ஒண்ணொன்னா மாறிக்கிட்டே இருக்கும். இல்ல செப்பரேட்டா ஒரு நம்பர் வேணும்னா 55னா 5 2 தடவ டக்குனு கிளிக் பண்ணீங்கன்னா மாறிடும். இந்த மாரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒப்பாசிட்டிய சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபில்லும் உங்களுக்கு அதே போல தான். ஃபில்ல சேஞ்ச் பண்ண ஷிஃப்ட் பட்டன் அழுத்திட்டு நீங்க வந்து சேஞ்ச் பண்ணணும். ஷிஃப்ட் பட்டன் அழுத்திட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர்ஸ குடுத்தீங்கன்னா மாறிடும். இன்னொரு விஷயம், இந்த ஒப்பாசிட்டி ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து மாத்துறீங்க அப்படின்னா, எந்தெந்த டூல்ல இருந்தா வேலை செய்யாதுன்னா, இந்த மாரி பிரஷ் டூல்ல இருந்தா வேலை செய்யாது. பிரஷ் டூல்ல டாப்லே ஃபில் ஒப்பாசிட்டின்னு இருக்கும். இப்ப நான் என்ன பண்றேன், பிரஷ் டூல் எடுத்துட்டு நான் வந்து 5 கிளிக் பண்றேன், 4 கிளிக் பண்றேன்னா, இங்க தான் மாறும் எனக்கு. இங்க எதுவுமே மாறாது. இப்ப நான் வந்து 5 கிளிக் பண்ணா 50 வரும். இங்க வந்து ஒப்பாசிட்டி மாறாது. அதேபோல ஷிஃப்ட் 5 அப்படின்னு கிளிக் பண்ணா, இங்க தான் மாறுமே தவிர, அங்க மாறாது. இந்த பிரஷ் டூலு, ஸ்பாட் கீலிங் பிரஷ்ஷு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, எரேசர் டூலு இதுலலாம் பார்த்தீங்கன்னா, பிரஷ் தான் வரும். இந்த எரேசர் எடுத்தாலும் அதில பிரஷ்ஷு தான் வரும். அடுத்து இந்த ஸ்பாட் கீலிங் பிரஷ்ஷு சாரி க்ளோன் ஸ்டாம்ப் டூல் இதுலயும் இதுதான் வரும். இந்த மாரி பிரஷ் எங்கெல்லாம் வருதோ, அந்த டூல்லலாம் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த ஒப்பாசிட்டி, ஃபில்லுக்கான ஷார்ட்கட் வேலை செய்யாது. சரிங்களா? இதில பார்த்தீங்கன்னா, லேயர்ஸ்ல லேயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஃபோட்டோஷாப்ப நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்து ட்ரெய்னிங் எடுக்கிறீங்களோ, அதுக்கேத்த மாரி உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோஷாப் அப்படிங்கிறது ரொம்பவே கிளியரா புரியும். எந்த ஒரு ட்ரெய்னிங்குமே எடுக்காம டைரக்ட்டா நம்ம எடிட்டிங் பண்ண இறங்கிட்டோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் மறந்தா கூட திருப்பி YouTubeலயோ, இல்ல யார்ட்டயாட்டோ கால் பண்ணி நம்ம கேட்கிற மாரி இருக்கும். இப்ப லேயர்ஸ் பத்தி பார்த்துருக்கீங்க. லேயர்ஸ்ல என்னென்ன மாரி இருக்கு அப்படிங்கிறத ஒரு சின்ன பிராக்டிஸ். ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? நம்ம வந்து ஒரு 10 ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு, இந்த மாரி ஒரு வீடியோ பார்க்குறீங்க. வீடியோ ஃபுல்லா பார்க்கணும்னு நான் சொல்லவே இல்ல. என்ன விஷயம் சொல்றேனோ அத தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து ஒரு புக்கு படிக்கணும்னு வச்சுக்கங்க. எக்ஸாம் வந்து வருது நாளைக்கு. தமிழ் எக்ஸாம் அப்டின்னா, தமிழ் எக்ஸாம்ல அந்த 1வது பேஜ்லேருந்து கடைசி பேஜ் வரைக்கும் ஃபுல்லா நம்ம படிக்கணும் அப்டின்னு அவசியமே இல்லையே. அதுல என்ன தேவை நமக்கு? ஒரு கொஸ்டின் வருதுன்னா, அந்த கொஸ்டினுக்கு ஆன்ஸர் என்ன? அத எப்படி எளிமையா பண்ணலாம்? இத தான் நம்ம அதுல பார்ப்போம். அதே தான் நானும் சொல்றேன். வீடியோவ ஃபுல்லா உட்காந்து பாருங்கன்னு நான் சொல்லவே இல்ல. வீடியோல என்ன விஷயம் சொல்ல வரேன், அத தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் லேயர்னா என்ன? லேயர்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு? லிங்க் லேயர்னா என்ன? குரூப் லேயர்னா என்ன? அதெல்லாம் எதுக்கு? ஏன் பயன்படுத்துறாங்க? இந்த மாரி விஷயங்கள தெரிஞ்சுக்கங்க. நீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா, உங்களோட எடிட்டிங் பண்ணுங்க. சரிங்களா? இவ்வளோ தான் நான் சொல்றது. இது வந்து பிகினர்ஸ் ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய நண்பர்களுக்காக நம்ம வந்து லெசன் போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப லேயர்ஸ் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இத நீங்க பார்த்து உங்களுடைய ஃபோட்டோஷாப்ப லேர்ன் பண்ணுங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் தொடர்ந்து வர மாரி நான் வந்து ரெடி பண்றேன். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ண பார்க்குறேன். சரிங்களா? ஓகே மக்களே! இந்த எக்ஸாம்பிளுக்கான ஃபைல் உங்களுக்கு வேணா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்கேன். எல்லா ஃபைலையும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஃப்ரீ தான். டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்க தேவைக்கு ஏத்த மாரி நான் இந்த வீடியோல சொன்ன மாரி நீங்க பிராக்டிஸ் கூட பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா?